இளைஞர் சங்கர் கொலை செய்யப்படும் வரை சம்பவ இடத்தில் இருந்து பின் புறப்பட்டு சென்ற கார் யாருடையது என்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். உடுமலைப்பேட்டையில் சங்கர் கொலை செய்யப்பட்டு அவரது மனைவி கௌசல்யா வெட்டப்படும் வரை அந்த இடத்திலேயே அந்த சிவப்பு நிற கார் நின்று கொண்டிருந்தது. இருவரும் வெட்டப்படும் வரை காரில் இருந்து எவரும் வெளியே வரவில்லை. வெட்டி முடித்தபின் அந்த கார் எந்த சலனமும் இல்லாமல் புறப்பட்டு சென்றது. சந்தேகத்திற்குரிய அந்த கார் யாருடையது, அதில் இருந்தவர்கள் யார் யார் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். இதற்கிடையே சங்கரை கொலை செய்யும்படி அவரது மாமனார் சின்னசாமி தான் தூண்டியதாக வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளி ஜெகதீஸ்வரன் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கௌசல்யாவை சங்கரிடமிருந்து பிரித்து கொண்டு வர வேண்டும் அல்லது கொன்றுவிட வேண்டும் என கௌசல்யாவின் தந்தை சின்னசாமி கூறியதாக ஜெகதீஸ்வரன் அந்த வாக்குமூலத்தில் கூறியதாகவும் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே இச்சம்பவத்தின் போது குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்த தன்ராஜ் என்பவரை தேடும் பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது.